50 வயசில் வீடு வாங்கினார். ஆனால் உங்களுக்கு தெரியாத விஷயம் சொல்கிறேன். அவரோட முதல் கல்யாணம் வீடு வாங்காதனால அவங்க மனைவி விட்டு போயிட்டாங்க. அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, டாக்டர், என்னோட முதல் மனைவி என்கிட்ட கேட்குற கேள்வி தினம் தினம் என்ன கேட்பாங்கன்னா, உன்னால் ஒரு வீடு கூட வாங்க முடியலையா? வீடு வாங்குறதுக்கு துப்பு இல்லையா? அவன் வீடு வாங்குறான், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? அந்த நொடி, அந்த டைமு அவர் பிஸ்னஸ் ஆரம்பித்து பிஸ்னஸில் பெரிய ஆளாக வரணும். பிஸ்னஸும் ஸ்டேபிளாக இல்லை, ஸ்டில் ஃபிகரிங் திங்ஸ் அவுட். யோசனை, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், பிஸ்னஸ் எது நோக்கி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க தருணத்தில் அவங்க மனைவி, முதல் மனைவி கேட்குற கேள்வி என்னன்னா, எப்போ வீடு வாங்க போகிற, எப்போ வீடு வாங்க போகிற? அந்த கேள்வி அவரை மோட்டிவேட் பண்ணலை, அவரை சுக்குநூறாக உடைச்சிருச்சு. ஒரு ஆம்பளையா, ஒரு ஆண்மகனா, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? உன்னோட அபிலிட்டி நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? தினம் தினம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, முக்கியமாக நீங்கள் ஒரு மனைவினா, நீ ஒரு ஆம்பளையா, துப்பு கட்டவன், ஒரு வீடு வாங்க முடியல, தினம் தினம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அந்த ஆணுக்கு ப்ரெஷர் மட்டும் ஃபீல் பண்ணாது. அவனுக்கு என்ன ஃபீல் பண்ணனா, ரொம்ப சிறுசாக எதுக்கும் லாக்கி இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணும். நான் யார், எதுக்கும் உதவாகாரன் நான், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதா, இந்த பிஸ்னஸை சாதிச்சிருவேனான்னு சொல்லிட்டு தினம் தினம் கேள்விக்குறியிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். அந்த கல்யாண வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்க. அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அவர் ட்ரை பண்ணார், ஒரு வீடு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணார், ஆனால் முடியல. ஏன்னா தினம் தினம் அவங்க முதல் மனைவி, உன்னால் எது செய்ய முடியல, வீடு வாங்க கூட துப்புலன்னு சொல்லி தினம் தினம் ஞாபகம் கொடுத்தனால அவரால் ஒன்றுமே செய்ய முடியாமல் போச்சு. டிவோர்ஸ் நடந்துச்சு, பல வருஷம் தாண்டிச்சு. ஒன்னொரு வாழ்க்கை, ஒன்னொரு கல்யாணம், வேறொரு பெண்மணி, வேறொரு பார்வை, வேறொரு எனர்ஜி. இந்த தடவை ரெண்டாவது மனைவி அவரை கேள்வி கேட்கல, ஏன் உன்னால் வீடு வாங்க முடியல, ஏன் வீடு வாங்க மாட்டேற, அது கேட்கல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் உன் கூட இருக்கேன், வா வாழலாம், பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. 10 வருஷம் போனுச்சுங்க. 2 குழந்தைங்கள், படிப்படியாக சிறுக சிறுக காசு சேர்த்தாங்க. சின்ன சின்ன முன்னேற்றம், அவ்வளோ கஷ்டங்கள் ஒன்றா சேர்ந்து எல்லாத்தையும் தாண்டி வந்தாங்க. மனைவி ப்ரெஷர் பண்ணலை, பக்கத்தில் கூட இருந்தே சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ அவருக்கு 50 வயசு, முதல் வீடு வாங்கினார். 19 லட்சம் வெள்ளி, 1.9 மில்லியன் ரிங்கெட் கேஷாக வீடு வாங்கினார். இப்போ அதே ஆண்மகன், அதே ஆம்பளை, ஒரு ரிலேஷன்ஷிப் அவரை சுக்குநூறாக உடைச்சிடுச்சு. நீ யார், நீ ஆம்பளையா, துப்பு கட்டுவன்னு சொல்லி தினம் தினம் கேள்வி கேட்டுச்சு. ஒரு வேற பெண்மணி அவரை உண்மையான ஆண்மகனா, உண்மையான ஆம்பளையா அழகாக அவனை நிற்க வச்சு வளர்த்து விட்டுச்சு. சம்டைம்ஸ் அந்த ஆம்பளைனால, அந்த ஆண்மகனால் அவனை முடியாது இல்லைங்க, அவனை செய்ய முடியாதுன்னு இல்லை, யாரோட இருக்கான், யாரோட வாழ்கிறான், முக்கியமாக இருக்கிறவங்க அவனை எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, எப்படி மோட்டிவேட் பண்ணுறாங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்களா, கணவர் இருக்காரா, அவருக்கு தூண்டுதல் கொடுக்க முடியல அளவுக்கு பரவாயில்ல, அவருக்கு சப்போர்ட் பண்ண முடியல கூட பரவாயில்ல, ஆனால் வார்த்தையால் தெரிந்தன கொள்ளாதீங்க. பீஸ்.